இப்போ அடுத்து வந்து நம்ம ஆங்கிள் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை உள்ளே கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து இந்த மேனிப்புலேட் டூல் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த ஆக்சிஸ் இது வந்து எனக்கு இதோட ரெஃபரன்ஸ் வந்து நான் இந்த எட்ஜு கொடுக்குறேன். எட்ஜும் கொடுக்கலாம், நம்ம ப்ளைனை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஆங்கிள் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இதோட ஆங்கிள் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 30 டிகிரி கொடுத்துட்டு அப்டேட். ஸோ வந்து இப்போ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை 0 கொடுத்துட்றேன். ஸோ வந்து நமக்கு நார்மலாக வந்து வந்துடுச்சு. இப்போது இந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பேரலாகவும் பண்ணிக்கலாம், பெர்பெண்டிகுலராகவும் பண்ண முடியும். இப்போ வந்து நான் இந்த எட்ஜை கொடுக்குறேன். ஸோ நம்ம ஸ்கெட்சர்லாம் பார்த்துருக்கோம் பார்த்திங்களா, நார்மலாக வந்து பேரலல் ஒரு 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 எட்ஜாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கு நேராக வந்து ஜஸ்ட் அந்த சிம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இந்த எட்ஜை பேஸ் பண்ணி வந்து நமக்கு பேரலிசம் வந்து வரப்போகுது. ஸோ ஜஸ்ட் ஓகே. ஸோ பேரலாக வந்து அசைன் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஏதோ ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா வந்து இப்போ ஜஸ்ட் இப்படி கிராஸாக பிளாக் இருக்குது. ஸோ நம்ம இதே பேரலாக மாற்றணும் அப்படின்னா வந்து அந்த எட்ஜ் ரெஃபரன்ஸாக கொடுத்து கூட நம்ம மாற்றிக்கலாம். சரி, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு பெர்பெண்டிகுலாரிட்டி கொடுக்கலாம். இப்போ அப்டேட். ஸோ இப்படி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஆப்ஷன்.